தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் ஊருக்குள் வராமல் சென்ற பேருந்தை சிறைப்பிடித்து பொதுமக்கள் தற்போது அங்கு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம். ஊருக்குள் பேருந்துகள் வந்து செல்ல வேண்டும் என தூத்துக்குடி ஆட்சியர் உத்தரவிட்டிருந்த நிலையில் ஊருக்குள் வராமல் சென்ற பேருந்தை பொதுமக்கள் சிறைப்பிடித்துள்ளனர். ஊருக்குள் வராமல் சென்ற 6 பேருந்துகளுக்கு தலா 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருந்தது. ஊருக்குள் வராமல் சென்ற அரசு மற்றும் தனியார் பேருந்துகளை சிறைப்பிடித்து அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் செல்வராஜ். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். செல்வராஜ், சொல்லுங்க, மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருந்தும் பேருந்துகள் ஊருக்குள் வராமல் இருப்பதற்கு என்ன காரணம்? இது குறித்து மக்கள் என்ன சொல்றாங்க? நிச்சயமாகுமா, திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூருக்கு செல்லக்கூடிய பேருந்துகளும் அதே போல திருச்செந்தூரிலிருந்து திருநெல்வேலிக்கு செல்லக்கூடிய பேருந்துகளுமான அனைத்து பேருந்துகளும் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் உள்ள அந்த புதுக்குடியிலிருந்து நேரடியாக ஸ்ரீவைகுண்டத்தில் உள்ள பேருந்து நிலையத்துக்கு சென்று விட்டு தான் வர வேண்டும். அங்குள்ள பயணிகளை இறக்கிவிட்டு ஏதேனும் பயணிகள் ஏறினாலும் அவர்களை ஏற்றி கொண்டு வர வேண்டும் என்பதுதான் விதியாக உள்ளது. ஆனால் தற்போது அந்த அரசாணை என்பது மதிக்கப்படாமல் தொடர்ந்து தங்களுடைய திருநெல்வேலியிலிருந்து செல்லக்கூடிய எல்எஸ்எஸ் பாயிண்ட் டு பாயிண்ட் மற்றும் பல்வேறு பேருந்துகளும் ஸ்ரீவைகுண்டத்துக்கு உள்ள ஊருக்குள் செல்லாமல் நேரடியாக திருச்செந்தூருக்கு சென்று கொண்டு வருகிறது. அதே போல திருச்செந்தூரிலிருந்து வரக்கூடிய பேருந்துகளும் ஸ்ரீவைகுண்டம் பேருந்து நிலையத்திற்குள் ஊருக்குள் செல்லாமல் நேரடியாக அந்த பைபாஸ் என்று சொல்லக்கூடிய சாலையிலே நேரடியாக ஸ்ரீவைகுண்ட மக்களை இறக்கி விட்டு அங்கிருந்து வருவது வாடிக்கையாகவே கொண்டு வந்து வருகிறார்கள். இந்த நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நேரடியாக சென்று அங்கு தங்களுடைய புகார்களை தெரிவித்தார்கள். ஆனால் இருந்த போதிலும் அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் அந்த பகுதிக்கு செல்லாமல் நேரடியாக திருச்செந்தூருக்கு செல்லக்கூடிய சூழ்நிலையாக இருந்து கொண்டு வந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் நேரடியாக அந்த மெயின் ரோட்டில் நின்று வரக்கூடிய பேருந்துகளை வழிமறித்து தங்களுடைய போராட்டத்தில் இருந்து ஈடுபட்டார்கள். இந்த நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் நேரடியாக சம்பவ இடத்துக்கு சென்று அங்கு வரக்கூடிய அரசு பேருந்துகளோட நிறுத்தி அங்குள்ள ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் ஆகிய இருவரையும் அழைத்து தங்களுடைய அறிவுரையை வழங்கினார். இந்த நிலையில் நேற்று திருநெல்வேலியில் உள்ள தாமிரபரணி டிப்போ, கட்டபொம்மன் டிப்போ மற்றும் திருச்செந்தூரில் உள்ள டிப்போ ஆகிய டிப்போவை சேர்ந்த 3 நடத்துனர்கள் 3 ஓட்டுநர்கள் ஆகிய 6 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்கள். இந்த நிலையிலும் மீண்டும் அந்த ஸ்ரீவைகுண்ட ஊருக்குள் பேருந்துகள் செல்லாமல் மெயின் ரோட்டில் செல்வதை அறிந்த அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் நேரடியாக அந்த சாலைக்கு முன்பாகவே மெயின் சாலையில் வரக்கூடிய பேருந்துகளை சிறைப்பிடித்து தங்களுடைய போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டு வருகிறார்கள். மேலும் தங்களுடைய பேருந்து நிலையத்திற்குள் அனைத்து பேருந்துகளையும் நேரடியாக பொதுமக்கள் ஏறி இறங்கி செல்லக்கூடிய சூழ்நிலையாக அமைய வேண்டும் என்பதை தொடர்ந்து தங்களுடைய போராட்டம் என்பது அங்கு நீடித்துக் கொண்டே இருக்கிறது. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி செல்வராஜ்.